அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பள்ளிகளில் காலி பணியிட விவரங்கள் சேகரிப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தினாக்கா பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கும் பணியும் பார்த்தினாக்கா தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம கூடிய விரைவில் பார்த்தினாக்கா நமக்கு எஸ்ஜிடியாக இருக்கட்டும், இல்லை பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஆர்டியாக இருக்கட்டும், இல்லை பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தினாக்கா அடுத்தடுத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஒரு பேப்பர் கட் ஒன்று இருக்குது பாருங்கள். பள்ளிகளில் காலி பணியிட ஆசிரியர் விவரங்கள், பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரம், விரைவில் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தினாக்கா நமக்கு இங்கே உத்தரவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் தங்களது மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட விவரத்தை தவறாமல் அனுப்பி வைக்குமாறும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தினாக்கா ஒவ்வொரு மாதமும் அந்த 5ஆம் தேதிக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம், அதாவது காலி பணியிடம் ஏதாவது இருந்தால் இமீடியட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தினாக்கா காலி பணியிடங்கள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை சேகரிக்க துவங்கியுள்ளது. இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வி இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் குறித்த விவரங்களை வரும் 20ஆம் தேதிக்குள் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தினாக்கா மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்போது அதிலிருந்து நம்ம ஒரு மாதம் டைம் எடுத்துக்கலாம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது தலைமை ஆசிரியர். நெக்ஸ்ட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாகும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தகுதியான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் பட்டியல் பாடவாரியாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களிலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இப்படிகள் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 1 பள்ளிகள் திறப்பு. கோடை விடுமுறை பின்பு வரும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தினாக்கா நமக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு வரது பார்த்தினாக்கா எனக்கு தெரிஞ்சு பார்த்தினாக்கா இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் தான் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தினாக்கா நமக்கு முதுகலை ஆசிரியர் பணியிடமே நிரப்பத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கீங்களோ எல்லாருமே இமிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் பார்த்தினாக்கா நம்ம போயிடுச்சு அப்படின்னா அந்த நேரம் நமக்கு திரும்பவும் கிடைக்காது. நன்றி, வணக்கம்.